இவங்க ரெண்டு பேர் அவர் திமுகனா அவருக்கு அங்க போனா பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சேகர் பாபு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. அப்ப சேகர் பாபு என்பது பழைய ரவுடி, அவர் ஒரு பேட்ட ரவுடி. ஒரு ரவுடியை போயிட்டு நீ அமைச்சராக்கி விட்டு அந்த ரவுடிக்கு வந்துட்டு நீ அறநிலையத்துறை கொடுத்துட்டு அவரை வந்து எச் ராஜா பேசுறாருன்னு சொன்னா சுத்தமாக தகுதியற்ற நபர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு. இந்த 7 நாட்டு சனி ஒரு தடவை பிடிச்சதுனாக்கா உங்களை விடவே விடாது. இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த எச் ராஜா என்ற 7 நாட்டு சனி சேகர் பாபு தான் முதல்ல பிடிக்க போகுது. அதுக்கப்புறம் சேகர் பாபுக்கு தோல்வி தான், அதுக்கப்புறம் வெற்றி என்பதே கிடையாது. ஒரு அப்பா எப்படி விற்பார் சரக்கு? தன் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுப்பாரு. மோடி படிங்கிறாரு, நம்ம டாடி குடிங்கிறாரு. படிக்க வைக்கிறவரை வேணாங்கிறீங்க, குடிக்க வைக்கிறவரை வேணுங்கிறீங்க. தமிழ்நாட்டில் டி.கே. சிவகுமார் என்பவர் தமிழகத்துக்கு எதிரான செயலை செய்யக்கூடியவர். மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்றாரு, காவிரியிலிருந்து தண்ணி தரமாட்டேன்னு சொல்றாரு. அவரப்ப நீங்க சந்திச்சு கூப்பிடுறீங்கன்னு சொன்னா ஏன் நீங்க தண்ணி கொடுக்கறதுக்கு போய் கூப்பிடல? ஏன் நீங்க அணையை கட்டக்கூடாதுன்னு போய் நேரில் போய் சந்திச்சு சொல்லல? இங்கே நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காருல, போக வேண்டியது, துரைமுருகன் போக வேண்டியதானே? இப்ப கேரளா எடுத்துங்க, பினராயி விஜயன் வராரு, அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் இங்க வந்து கொட்டுறான். நீ இப்ப அங்க போய் கேட்டியா? இங்க ஒரு கூலி அமைச்சு அந்த முதலமைச்சரை பார்த்து ஏங்க இங்க கொட்டுறீங்க, கொட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னியா? இங்க ஒரு அறிக்கை பேப்பர் மட்டும் தான் கொடுத்த, லெட்டர் மட்டும் தான் கொடுத்த. அப்போ உன் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு, உன் கட்சிக்கு ஒரு பாதிப்புனா மட்டும் நீ நேரில் போய் சந்திப்ப. மக்களுக்கு ஒரு பாதிப்புனா வாய் முட்டு. அதாவது இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்தியா வந்து வேறு நாடு போலவும் தமிழ்நாடு வேறு நாடு போலவும் அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால தான் இந்த ரூவை கூட கொண்டு வந்தாங்க. இதில் மாற்றுங்கிற அவர் கூப்பிட்டு இதில் என்ன இருக்கு, ரூனா இருக்கு. அன்பான வேண்டுகோள் நான் வைக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு, நீங்க எப்படி உங்களோட பட்ஜெட்ல உங்களுடைய கவர்ல அங்க அந்த ரூன்ற எழுத்து போட்டீங்களோ அதே போல தமிழகத்தில் புழங்கக்கூடிய அனைத்து நோட்டிலுமே அந்த ரூன்ற எழுத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி நீங்க செய்ய முடிஞ்சா நீங்களே ஒரு மிஷினை வச்சு நோட் அடிச்சு அந்த ரூ எழுத்து போடுங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில சிறந்த பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய 7.5 சனி, அது மட்டும் இல்லாமல் ஒரு மதவாத சக்தி தமிழ்நாட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னா அது வந்து எச் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் வந்து அவருடைய விமர்சனத்தையும் பலவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, யார் சனின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சனி சீக்கிரம் பிடிச்சிரும் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் முதலையாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு முதல் சனி பிடிக்க போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேகர் பாபுக்கு தான். ஏன்னா சேகர் பாபு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு அருகேற்ற நபர். அவர் வந்துட்டு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடாது, ஒரு ஆந்திராவுக்கு போயிடணும். ஏன்னா அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் இங்கே இருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு தமிழனை பற்றி பேசுறது தகுதியற்ற நபர் அவர். அதனால அது இல்லாமல் சேகர் பாபு என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவராச்சு ஒரு 7 நாட்டு சனி என்ற ஒரு பகவானை வச்சு அவர் சொல்லிட்டார், ரொம்ப நன்றி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வாட்ச்மேன் வேலை செய்கிறார். கோபாலபுரம் வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை செய்கிறார். என்ன வேலை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? முதலமைச்சர் என்ன வேலை கொடுத்துருக்காரு? அப்பா வந்து பையனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு சேகர் பாபு என்ற பையனுக்குன்னு சொன்னாக்கா, துர்கா அம்மாவை கோவிலாக கூட்டிட்டு போயிட்டு கும்பாபிஷேகம்னாலும் சரி குடைமுழுக்குனாலும் சரி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட வச்சு திரும்ப பத்திரமா கூட்டு வந்து வீட்டில் விடணும். அதுக்காகத்தான் இவருக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சராக கொடுத்து இன்னைக்கு அவர் என்ன வேலைன்னா அறநிலையத்துறை பார்க்கறத விட துர்கா அம்மாவை எல்லா கோவிலுக்கும் கூட்டு போகணும், அவங்களுக்கு சாமி தரிசனத்தை காட்டணும், கூட்டு வரணும். இந்த வாட்ச்மேன் வேலை செய்கிற, இந்த காவலாளி வேலை செய்கிற சேகர் பாபு நான் எச் ராஜா தர்ம போராளியை பற்றி பேசுறதுக்கு துளியும் தகுதியற்ற நபர். ஏன்னா சேகர் பாபு அவர்கள் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய செருப்பை எடுத்து வச்சதாகவும் ஒரு அமைச்சர் நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் கொத்தடிமைங்க. அது இன்னைக்கு முதல்ல தான் இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளத்தில் அவர் என்ன பண்ணாலும் உடனே தெரிஞ்சிருது. அவருடைய குடும்ப பின்னணியை நம்ம இழுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அவர் எங்கேருந்து வந்தார், அவர் என்னவா இருந்தார், அவர் எவ்வளோ ரவுடிசம் பண்ணார், அவர் மேலே எத்தனை வழக்குகள் இருக்கு. அதிமுக ஆட்சியில் அம்மா இவரை அதாவது அம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் அமைச்சராகவே ஆக்கினாங்க. அதுக்கு முன்னாடி சேகர் பாபு இந்த பக்கம் ரவுடினா அந்த பக்கம் வந்துட்டு கேபிபி சங்கர் ரவுடி, அங்க ஒரு ரவுடி இங்க ஒரு ரவுடி. இவங்க ரெண்டு பேர், அவர் திமுகனா அவருக்கு அங்க போனா பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சேகர் பாபு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. அப்ப சேகர் பாபு என்பது பழைய ரவுடி, அவர் ஒரு பேட்ட ரவுடி. ஒரு ரவுடியை போயிட்டு நீ அமைச்சராக்கி விட்டு அந்த ரவுடிக்கு வந்துட்டு நீ அறநிலையத்துறை கொடுத்துட்டு அவரை வந்து எச் ராஜா பேசுறாருன்னு சொன்னா சுத்தமாக தகுதியற்ற நபர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு. அது இல்லாமல் நேற்று சட்டமன்றத்தில்
எப்போதுமே கூஜா தூப்பார் யாரு? வேல்முருகன். நேற்று வேல்முருகன் நீங்க முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடி பேசுறீங்கன்னு சொல்லிட்டார். இப்படி ஒவ்வொரு தலைவராக இவர் விமர்சித்து பேசுறாருன்னு சொன்னா இவருக்கு தைரியம் கொடுப்பது யார்? இல்லை இவரை பேச விட்டுட்டு, ஏன்னா இவர் பேசுகிற கருத்தை தான் நேத்திக்கு முதலமைச்சரும் பேசுறாரு. நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க, நீ கொஞ்சம் அமைதியா உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாரோ அதையே தான் முதல்வர் சொல்கிறார். அதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முதல்வர், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஆமா, அப்போ உங்களோட கூட்டணி உங்களோட சிம்பல்ல நின்ன ஒரு தலைவர் அவரையே நீங்க இவ்வளவு அவமானப்படுத்துறீங்கன்னு சொன்னா எச்ராஜாலாம் வந்துட்டு இவங்க அவமானப்படுத்தினா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா வேல்முருகன்றவர் நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டா கூட சரி, முதல்வர் பார்த்துப்பாருன்னு சொல்ற வேல்முருகனையே நீங்க இன்னைக்கு இவ்வளவு பழித்திருக்கிறீங்கன்னு சொன்னா எச்ராஜா காலமாக திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர், பெரியாரை கடுமையாக அவரை பத்தி இவர் சொல்றதுல வந்து ஆச்சரியப்படுத்த ஒண்ணு இல்லை. இவர் சொல்றதுனால வந்துட்டு அப்படின்னு ஆயிர போறதில்ல. ஆனா இந்த 7 நாட்டு சனி ஒரு தடவை பிடிச்சதுனாக்கா உங்களை விடவே விடாது. இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த எச்ராஜா என்ற 7 நாட்டு சனி சேகர் பாபு தான் முதல்ல பிடிக்க போகுது. அதுக்கப்புறம் சேகர் பாபுக்கு தோல்வி தான், அதுக்கப்புறம் வெற்றி என்பதே கிடையாது. என்ன சார் நீங்களும் 7 நாட்டு சனிங்கிறீங்க? நல்லது, உண்மைங்க. அது வந்து பகவானுங்க. 7 நாட்டு இப்போ அது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தடவை வந்துட்டு போகும், கரெக்டுங்களா? ஒரு முறை வந்துட்டு போகும். அதே மாதிரி தான் இவர் எல்லோருடைய விஷயத்தையும் கையில் எடுக்கும் போது நாளைக்கு சேகர் பாபு விஷயத்தையும் கையில் எடுப்பார். அப்போ அது தவறு கிடையாது. அந்த வார்த்தை உண்மையிலே சொல்கிறேன். அவர் எந்த விஷயத்தை எதை கருத்தில் வச்சுன்னு சொன்னாருன்னு தெரியாது. எல்லாருக்குமே அதை யோசிப்பாங்க, ஐயோ நமக்கு இந்த 7 நாட்டு சனி வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா வந்தால் அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும், அவ்வளவு பிரச்சனைகள் வரும். நம்மளுடைய ஒட்டுமொத்த பெரியவங்க கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படி இருக்கும்போது சேகர் பாபு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாருன்னா நாளைக்கு உண்மையிலேயே வாட்ச்மேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனி பகவான் அவர்கிட்ட போனாக்கா. இப்போ அது மட்டும் இல்லாம பாஜகவினர் வந்து பல பரீட்சைகளுக்கு வந்து திமுக தயாரா இருக்குது, முடிஞ்சா வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவாலையும் சேகர் பாபு கொடுத்திருக்காரு. அதாங்க சேகர் பாபு பேட்டை ரவுடி, அவர் அப்படிதான் பேசுவாரு. ஏன்னா அந்த கட்சியில இன்னைக்கு இருக்க 90% அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ரவுடியா இருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விபச்சாரம் இப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களா இருக்கிறவங்க. அது யாரும் இல்லாமல் இருக்க முடியுமா? தாம்பா அன்பரசன்லேருந்து எவ்வளவு பேர் ரவுடி, அவர் என்ன மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. சேகர் பாபு அப்படித்தான், அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படித்தான், எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு முக்கால்வாசி பேர் பேட்டை ரவுடியா இருந்தவங்க தான். அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதுதான் திமுக என்றாலே அப்படி பேசினாதான் அது திமுக, அப்படி பேசினா அது திமுக கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம்னா பார்க்க வேண்டியதானே. அப்ப எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? கண்டிப்பா பார்க்க வேண்டியதானே. இப்போ டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நாங்க சட்ட ரீதியா சந்திப்புன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எது கோர்ட்ல போயிட்டு தடை வாங்குறீங்க? வெக்கமாலியா உங்களுக்கு? ஆனா வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வந்து மனுவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் பெண்களையும் வந்து இரவு நேரங்களில் வந்து விசாரணை செய்தது, அவங்களை வந்து தொந்தரவு செய்ததாக தானே வந்து இதை வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விசாரணையாக சோதனையாக தான் வந்து அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனு. குற்றச்சாட்டு யார் சொல்றா? இது வந்து திமுக சொல்லுது. அதாவது டாஸ்மாக் உடைய அதிகாரிகள் வந்து சொல்றாங்க, நம்மளுடைய திமுகவுடைய அதாவது இந்த அரசாங்கத்துடைய அட்வொகேட் அங்கே பேசுறாரு இல்லையா, அவர் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா டாஸ்மாக் என்பது யாருடைய நிறுவனம்? தமிழக அரசாங்கம். அந்த அதுக்குள்ள போய் ஒரு அமலாக்கத்துறை ரைடு பண்ணுதுன்னா அவங்க என்ன சொல்ல முடியும்? பொய்யான புகாரை தான் நீதிபதியிட்ட சொல்ல முடியும். அப்போ இவங்க சொல்றது முழுக்க பொய். அதுக்கும் நம்மளுடைய அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லிட்டாங்க, மத்திய அரசு அட்வொகேட் ஜெனரல் தெளிவாக சொல்லிட்டாங்க, அங்கே சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, ஆமாம் ஆய்வு பண்ணுங்க, இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்டுக்காங்க. இருக்கு, அதை பார்த்தா தெரிஞ்சிட போது துன்புறுத்தப்பட்டார்களா, நைட்டில் விசாரணை பண்ணாங்களா இல்லையான்றது அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆனால் கோர்ட்டே வந்து பொய் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து இடியை வந்து கேள்வி எழுப்பினதாக தானே தகவல் வெளியில. பொய் சொல்லாதீங்கன்னா எதை பொய் சொல்றாங்க சொன்னால், அதாவது இன்னைக்கு எல்லாமே மீடியாவில் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உள்ள நடந்த விஷயம் என்னன்னு நீதிபதிக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ இன்னைக்கு மீடியா யார் கையில் இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மீடியாவுமே திமுகவுடைய கைப்பாவையா இருக்கு. அவன் என்ன போடுவான், அங்க வந்து இடி வந்து கொடுமைப்படுத்தினாங்க, இடி வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணுவாங்க தானே போடுவாங்க. அப்போ இந்த மீடியாவை பார்க்குற நீதிபதி அதை தான் சொல்லுவார். இன்னைக்கு பாமரவனே வந்துட்டு இன்னைக்கு அந்த மீடியாவை பார்த்துட்டு இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறான், அதிமுக எதிர்க்கிறான்னு சொன்னாக்கா எல்லாம் மீடியாவே கையிலுக்குள்ள வச்சிருக்கிறதுனால வேற வழி கிடையாது. அவங்க சொல்றதா உண்மை. இனி மக்கள் வந்துட்டு 90% மீடியாவை திமுகவுடைய குடும்பம் தான் கையில் வச்சிருக்கு. அவங்க போடுற அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டதா நீ 90% மீடியாக்கள் இங்கே என்ன உங்களுக்கு ஹெட்லைன் வருதோ அதே ஹெட்லைன் தான் அங்கே வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு 13 சேனல் இருக்குது, அந்த 13 சேனல் இந்த சேனலில் என்ன ஹெட்லைன் போடுறாங்களோ அதே ஹெட்லைன் தான் எல்லா சேனல்லையுமே வரும். இன்றைக்கி என்ன டிபேட் இந்த சேனல் எடுக்கிறாங்களோ அதே டிபேட் அந்த 13 சேனலுமே எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுடைய தலைமை என்ன நீ போடணும், என்ன ஹெட்லைன் போடணும், என்ன நீ டிபேட் வைக்கணும், யாரை நீ வந்துட்டு பேசணும். இப்போ பார்த்தா பிஜேபி ஆள் யாருன்னே தெரியாது. அதாவது வலதுசாரி சிந்தனையாளர்னும் அவனுக்கு பேசக்கூட தெரியாது. அவனை கூட்டு உட்கார வச்சுட்டு பிஜேபி அசிங்கப்படுத்துவாங்க. அங்கே
அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் உட்காந்துருப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் உட்காந்துருப்பாங்க, டிஎம்கே உட்காந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் திமுக ஆதரவாளரும் ஒருத்தன் உட்காருவான், பத்திரிகையாளர் பேரில். அவன் 4 பேர் உட்காருவான். இங்கே யாருன்னே தெரியாத வலதுசாரி சிந்தனையாளர் பாஜக ஆதரவாளர் இங்கே ஒரு ஆள் உட்காருவான். அவனுக்கு எதுவுமே தெரியாத விஷயமே. அப்போ இவர் ஒன்றுமே தெரியாத நபரை இங்கே வச்சுட்டு அங்கே 4 பேர் கேள்வி கேட்கும்போது அங்கே பிஜேபி என்ற ஒரு பிம்பம் அடிபடுது. இப்படித்தான் தமிழகம் முழுக்கவே இவங்க டிவி சேனலை வச்சுட்டு ஒவ்வொரு முறையுமே இந்த பாஜகவை இவங்க அமுக்க பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு எஸ்ஜி சூர்யாங்கிற ஒரு நபர் இன்னைக்கு அதை அப்படி மாறிடுச்சு களம். இன்னைக்கு இந்த ஒரு நபர் அவங்கள தாக்குறாரு. இன்னைக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு டேட்டாவோட போறாரு. யாராலையுமே அந்த ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், வில்சனாக இருக்கட்டும், யாராலையுமே இப்போ இன்னைக்கு அவங்களால ஒரு வார்த்தை கூட அவர் சொல்ற டேட்டாக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு முழுக்க முழுக்க பொய்ங்கிறத உடைக்கிறாங்க. அது இல்லாமல் தெளிவாக சொல்கிறாங்க. நெறியாளரை பார்த்து நம்மளால கேட்குறாங்க, இப்போ நீங்கள் வந்து திமுக ஆதரவாளரா? அவர் பேசும்போது குறுக்கிட மாட்டேங்கிறீங்க, நான் பேசும்போது 10 தடவை குறிக்கிறீங்க. முதல்ல என்னை பேச விடுங்க. நீங்கள் பேசுகிற நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால் இனியெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்கிறது எதுவுமே பலிக்காது. ஆனால் ரகுபதி அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. ஆள் பிடிக்கிற ஃபார்முலா எல்லாம் வந்து அமலாக்கத்துறைக்கு இனிமேல் செல்லுபடியாகாது. தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து யார்கிட்டையுமே வந்து வளைந்து போகக்கூடிய முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி திமுக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ நேற்று எதுக்கு 3 அமைச்சர் டெல்லி போனாங்க அடுத்து? இல்லை, அதுதான் என்னுடைய கேள்வி. செந்தில் பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா மதியம் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டாரு. நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்ததாக வந்து ஒரு தகவல். ஆனால் பெருசாக எதுவும் வரல. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஆளுநர் போயிருக்காரு. இந்த இடி ரெய்டுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் ஏன் போகிறாங்க? அதுதான் சட்ட ரீதியாக சந்திப்பேன்னு சொன்னீங்க. எதுக்கு போகிறேன்? எதுக்கு நிற்பாங்க அமைச்சர்களை பார்க்குறேன்? அப்போ முதுகெலும்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறல்ல, அப்போ முதுகெலும்பு மட்டும் வளைஞ்சு போயிருச்சான்னு? அப்போது அதாவது என்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு முதல் அக்யூஸ்டு, A1 அக்யூஸ்டு முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னாரோ அன்னைக்கே வந்துட்டு திமுகவுடைய ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கெஜ்ரிவால் உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் கைது 9 முறை சம்மன் அனுப்புனாங்க. 9 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகலை, கைது செய்யப்பட்டார். அதே போல் இந்த அமலாக்கத்துறை சம்மன் விரைவில் முதலமைச்சருக்கு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய இந்த 1000 கோடிங்கிறது அது அப்போது அவங்க விசாரிச்சுட்டு கொடுத்த அறிக்கை. ஆனால் அந்த 1000 கோடி இது கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவுக்கு கூட இங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் இப்போ வெடிக்க போகுது. நீங்கள் பாருங்கள், இப்போ 25ஆம் தேதி சொல்லியிருக்காங்களே, அன்னைக்கு இவங்க கொடுப்பாங்க அறிக்கை ஆதாரத்தோடு. இந்த அமலாக்கத்துறை அறிக்கை கொடுப்பாங்க, நாங்கள் என்னென்னலாம் உள்ளேருந்து கைப்பற்றணும் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே இந்த ஆயத்தீர்வை வந்துட்டு இந்த எத்தனால் இருக்குல்ல, அந்த கரும்புலம் தான் அந்த எசன்ஸ் எடுப்பாங்க. அதை தான் வந்து இந்த மதுபானம் தயாரிக்கிற கம்பெனி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு 10,000 மது பாட்டிலுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 10,000 மது பாட்டில் 2 தான் எடுக்கணும். ஆனால் இவங்கன்னா 10,000 இவங்க அரசாங்க கணக்கில் 10,000 கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் 5,000 10,000 அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு குறைந்த கணக்கு தான். அது இல்லாமல் இது தனியாக இப்போ மொத்தமாகவே நீங்கள் ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 ரூபாக்குள்ளே தான் உங்களுக்கு கொள்முதலே இருக்கும். 25 ரூபாக்குள்ளே தான் கொள்முதல். ஆனால் நீ விற்கிற விலையை பார்த்தீங்கன்னா 140 ரூபா, ஸ்டார்டிங் ரேட்டே 140. ஸோ 25 ரூபா கொள்முதலில் முடியுதுனாக்கா மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 75 + 40 கிட்டத்தட்ட 115 ரூபா உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ். இதில் மத்திய அரசுக்கு 1 ரூபா போகாது, மொத்தமும் மாநில அரசோட டேக்ஸ். இதில் மத்திய அரசுக்கு 1 ரூபா. அப்படி இருக்கும்போது ஒரு குவார்ட்டருக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு உள்ள டேக்ஸ் போகுதுன்னு சொன்னால் இது வந்து கணக்கில் வர்றது. கணக்கில் வராத அந்த டேக்ஸ் எங்கே போகுது? அதாவது 10,000 பாட்டில் இல்லாமல் மீதி 5,000 பாட்டில் அங்கேருந்து வருது இல்லையா, ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலேருந்தும். அப்போ அந்த கணக்கு எங்கே போகுது? அந்த பணம் எங்கே போகுது? அப்போ உனக்கு 10,000 பாட்டில் தான் டாஸ்மாக் ஆர்டர் கொடுக்குறான். ஆனால் நீ இறக்குமதி பண்ணுது 15,000 பாட்டில். அங்கே பாட்டிலோட கம்பெனியில் ரெக்கார்டு இருக்குது. அதை தான் அமலாக்கத்துறை கைப்பற்றிருக்கிறாங்க. இப்போ அவங்க பாட்டில் சப்ளை பண்ணுறவங்ககிட்ட தான் நீங்கள் வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணுவீங்க, அந்த மதுபானத்தை ஃபில்டர் பண்ணுவீங்க. அப்படி 10,000 பாட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு 15,000 பாட்டில் இறக்குமதி பண்ணுறது எப்படி? அப்போ அந்த 5,000 பாட்டில் சரக்கு எங்கே போச்சு? அப்போ அதுவும் மதுபான கடைக்கு போயிருக்கு, ஆனால் டேக்ஸ் இல்லாமல் போயிருக்கு. அந்த டேக்ஸ் இல்லாமல் போன முழு பணமும் எங்கே போகுது? இதுதான் இன்றைக்கி இந்த டாஸ்மாக் ஊழலில் வந்துட்டு முக்கிய விஷயமே இதுதான். அப்போ இது நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு கம்பெனிலேருந்தே இது 5,000 பாட்டில் எக்ஸ்ட்ரா. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 5,000 பாட்டில், குறைஞ்சபட்சம் 10,000 பாட்டில். நீ ஆர்டர் கொடுத்து 10,000 பாட்டில், ஆனால் உங்களுக்கு கொடுக்குது 15,000 பாட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இருக்குது? எஸ்என்ஜி அது இதுன்னு எத்தனை கம்பெனி இருக்குது? அப்போ இத்தனை கம்பெனிலேருந்து எவ்வளவு சரக்குகள் இவங்க அரசாங்கத்திற்கு வரி இல்லாமல் வருது? இது அரசாங்க வரி மட்டுமே 50,000 கோடி வருதுங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னு பார்த்தா இந்த ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலேருந்து 5,000 பாட்டில் ஒரு நாளைக்கு வரும்போது என்ன ஆகும்? அப்போ அது அந்த மொத்த அமௌண்ட்டு இந்த 50,000 கோடிக்கு மேலே இருக்கும் அது கண்டிப்பாக. அப்போ 1000 கோடிங்கிறது வந்து சும்மா ஒரு சிறு மீன் தான்.
இந்த 1000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரக்கூடிய அளவுக்கு இந்த 4 வருஷத்துல அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகளும் திமுகவுடைய குடும்பமும். அதனாலதான் இந்த சாராய விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி கவிழ்வதற்கும் இந்த ஆட்சி அகற்றுவதற்கும் இந்த ஆட்சி தூக்கி மக்களால் எரியப்படுவதற்கும் நிறைய விஷயம் இந்த டாஸ்மார்க்னால இருக்கு. அதனாலதான் தலைவர் கரெக்டான நேரத்தில் இதை கையில் எடுத்திருக்காரு. இப்போ நம்மளுடைய தமிழகத்துல ஒரு போராட்டம் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அதை மறுக்கிற கட்சிகள் தான் போராட்டம் நடத்துவாங்க. சீமான் அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மார்க்குக்கான போராட்டத்தை நான் தான் செஞ்சிருக்கணும், நீங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு போராட்டம் செய்யலாமா, உடனடியான நடவடிக்கை எடுத்திருக்கணும்லன்னு சொல்லுங்க. அவர் ஏன் செய்யல? செஞ்சிருக்கணும்னு சொன்னார். ஆனா இது வரைக்கும் செய்யல. கண்டிப்பா இது வரைக்கும் செய்யல. நாம போராட்டம் நடத்தி 3 நாள் ஆக போகுது, 4 நாள் ஆக போகுது, இது வரைக்கும் நீங்க பண்ணல. சரி, இல்ல அவர் கேட்கிற கேள்வி சரிதானே சார். இப்போ இடி அமலாக்கத்துறை அப்படிங்கும் போது மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அதிகாரிகள், இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கீங்க. அப்ப ஏன் நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கலாமே? அதாவது நான் திரும்ப சொல்றேன், ஆட்சி அதிகாரம் என்றது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. கண்டிப்பா புரியுதுங்களா? இது அரசாங்க சம்பந்தப்பட்டது, ஆட்சி சம்பந்தப்பட்டது கிடையாது. நம்ம முதல்ல இவர் நல்லா பேசக்கூடிய இவ்வளவு அறிவாளி நபருக்கு இது புரியாம போனது வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அரசாங்கம் என்பது வேறு, ஆட்சி அதிகாரம் என்பது வேறு, அதாவது கட்சி என்பது வேறு. தமிழகத்தில் பாஜக ஒரு கட்சி, அதிகாரத்தில் இல்லாத கட்சி. நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு என்பது வேறு, தமிழக பாஜக என்பது வேறு. அது அதிகாரம் படைத்த ஒரு அரசாங்கம், அது கட்சி கிடையாது, ஒரு அரசாங்கம். இங்க இருக்கிற கட்சியை அங்க சொல்லி உடனே அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை 356வது பிரிவை பயன்படுத்தி நீங்க அவங்களை கலைஞன்னு சொன்னா கலைச்சிருவாங்களா சொல்லுங்க. இல்ல அண்ணாமலை சொல்லி நீங்க உடனே அதை அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணுங்க சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? இங்க யார் வெளியே கொண்டு வரா? நீ வெளியே கொண்டு வர வேண்டியதானே. இவங்க ஒரு கட்சியாக போராட்டம். ஆமா, ஒரு கட்சிங்க. இப்ப தமிழகத்துல பாஜக என்பது ஒரு கட்சி. இப்ப எப்படி நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியோ அதே மாதிரி பாஜக என்பது ஒரு கட்சி. அரசாங்கம் என்பது வேறு, கட்சியை வளர்த்தெடுப்பது என்பது வேறு. நாங்க எங்க கட்சியை நாங்க வளர்த்தெடுக்கணும்னாக்கா அவங்களோட ஊழல் நாங்க எடுத்து போராடி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்லுவோம், நடவடிக்கை எடுங்க. ஏங்க நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா இது உடனேலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறார். உடனேலாம் கை வச்சிட முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு யூனியன் பிரதேச முதல்வரை கை வைக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ நாள் பிடிச்சிது. இவர் ஒரு மாநிலத்தோட ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியோட தலைவர், அது இல்லாமல் ஒரு முதல்வராக இருக்கார். அப்போது இதை பொறுமையாக தான் டீல் பண்ண முடியும். இப்போ இவர் சொல்கிற மாதிரி அப்போ நீங்கள் பண்ணுங்க. முதல்ல இந்த டாஸ்மார்க் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண கட்சி ஆரம்பத்திலேருந்து இவங்க முதல் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா, நாங்கள் வந்தால் மதுவிலக்கு கொண்டு வருவோம் திமுக சொல்லி, அன்னியிலிருந்து இன்னி வரைக்குமே அதற்காக நடவடிக்கை எடுத்து கொண்டிருப்பது. மாற்று கருத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். என்னென்னு, இந்த வருமானம் இந்த வழியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பனை மரங்கள் மூலியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கல்லுக்கடை மூலியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பனை மரத்துலேருந்து கிட்டத்தட்ட 16 வகையான பொருட்கள் எடுக்கலாம். அதில் இந்த 50,000 கோடிக்கு மேலே நமக்கு வருமானம் உண்டுன்னு நம்ம அறிக்கையாகவே கொடுத்துருக்குறோம் தமிழக அரசுக்கு. அப்போ ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி அண்ணாமலை அவர்கள் இந்த கல்லுக்கடை நடத்தினா இவ்வளவு வருமானம் வரும், இந்த வருமானம் நமக்கு டாஸ்மார்க் தேவையில்லை அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே இந்த டாஸ்மார்க்கை எடுத்து போராடி கொண்டிருப்போர் அண்ணாமலை மட்டும்தான். வேற யாருக்கா சொல்லுங்க? இல்ல, திருமாவளவன் அவர்களும் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் நபர்களை திரட்டி ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மதுவை விற்கிறவங்களை கூப்பிட்டு அப்படிங்க, அது பேர் மது ஒழிப்பு மாநாடா? அங்க கலந்துக்கிட்டவங்க எல்லாம் யாரு? அதுல கலந்துக்கிட்டவங்க எல்லாம் மது ஆலைகளோட ஓனர்களும் மது ஆலை நடத்தக்கூடிய. இப்போ எல்லாரும் கேட்கறாங்க, நீ உத்தரப்பிரதேச சரக்கு இல்லையா, அங்க சரக்கு இல்லையா, இங்க சரக்கு இல்லையா? நான் கேட்கற ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த தற்குறி முட்டாள் பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தமிழக அரசு மட்டும்தான் டாஸ்மாக் என்பது தமிழக அரசோட நிறுவனம். டாஸ்மாக் என்பது அதாவது வாணிப கழகம்னு சொல்லுவாங்க. இது எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிக்கப்படுது. அப்போ நடுவில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இதை மூலியமா நம்ம விற்கணும்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கை கொண்டு வரோம். டாஸ்மாக் என்பது அரசாங்க நிறுவனம். முதல்ல திரும்ப நம்ம ஒன்று ஆணித்தரமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தற்குறி முட்டாள்களுக்கு புரிவதே இல்லை. அது முக்கியமாக இந்த 200 ரூபா ஊபிஎஸ்களுக்கு புரிவதே கிடையாது. உத்தரப்பிரதேச சரக்கு விற்கிறாங்க, பாஜக மாநில சரக்கு விற்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கெல்லாம் தனியாருக்கு கொடுக்குறாங்க. யார் 200 ஊபிஎஸ் தான் புரியல. திமுகவோட 200 ரூபா ஊபிஎஸ். இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் இன்னைக்கு கம்பு சுத்துறான், அவன் தானே சுத்துறான், அவன் தானே இன்னைக்கு சுத்துறான். இன்னைக்கு என்ன திமுக அமைச்சர் பேசுறானா? இன்னைக்கு அவனுக்காக பேசுறது யாரு? 200 ரூபா வாங்கிட்டு கூலி வாங்கிட்டு பேசுறது சமூக வலைத்தளத்தில் யார் பேசுறா? இன்னைக்கு தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல மும்முடியில படிக்க வச்சுட்டு நான் மும்முடிக்கு எதிராக போறாருன்னு யார் பேசுறா? அப்போ உத்தரப்பிரதேசத்தில் சாம விற்கிறாங்க, அங்க டெண்டர் கொடுத்துறாங்க, அவன் விற்கிறான், தனியார் விற்கிறான். இங்க அப்படி இல்லையே. இங்க ஒரு அரசாங்கம் நடத்துகிறது. இங்க ஒரு அரசாங்கம் நடத்துது. அதை தான் நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறோம். ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய மதுபான ஆலை, ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய கடைகள் எங்க இருக்கு சொல்லுங்க? இந்தியாவில் வேற எங்க இருக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய மதுபான கடைகள்? எங்க இருக்கு? தமிழகத்தில். அப்போ நாம தமிழகத்தை மட்டும் தான் பேச முடியும். நாம ஏன் உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசணும், குஜராத்தை பத்தி பேசணும்? அப்போ தமிழகத்தில் அரசாங்கம் விற்குது. ஒரு அப்பா எப்படி விற்பாரு சரக்கு? தன் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுப்பாரா? மோடி படிங்கிறாரு, நம்ம டாடி குடிங்கிறாரு.
இதான் வித்தியாசம். படிக்க வைக்கிறவரை வேணாங்கிறீங்க, குடிக்க வைக்கிறவரை வேணுங்கிறீங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. நாளை பாத்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம் 7 மாநில தலைவர்களுக்கும் முதல்வர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. பாஜகவின் சார்பில் நாளைக்கு கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கீங்க. டாஸ்மார்க்கில் முதல்வர் படம் மூட்டும் போராட்டம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. இந்த போராட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கும் நடத்த விடுவார்களா திமுக? இந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன மாதிரியான திருப்பு முனைகள் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இப்போ இங்க கர்நாடகாவில் யார் வரா? டி.கே. சிவகுமார் வரார். டி.கே. சிவகுமார் கர்நாடகாவோட துணை முதலமைச்சர். தண்ணியை தரமாட்டேன்னு சொன்னது அவர் தான். காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தரமாட்டேன்னு சொன்னது யாரு? டி.கே. சிவகுமார். அப்ப நீங்க போய் அவரை பாத்தீங்களா? ஐயா தண்ணி கொடுன்னு போய் கேட்டீங்களா? கேட்கல. மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவேன்னு அதுக்கு நிதி ஒதுக்குனது யாரு? டி.கே. சிவகுமார். ஏன்னா அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சராங்க. துணை முதலமைச்சர் அவர் தான், நீர்வளத்துறை அமைச்சர் அவர் தான். ஏன் அப்போ இன்னைக்கு போய் சந்திக்கிறீங்களே, எங்க எம்பி தொகுதி கம்மியாயிருமோ? அதாவது 2026 அப்புறம் திமுகவே இருக்க போறது கிடையாது. இவங்க 2029 நடக்கிற எலெக்ஷனை பத்தி இவங்க இப்போ யோசிக்கிறாங்க. 2026 எலெக்ஷன் முதல்ல யோசிங்க. அப்போ டி.கே. சிவகுமார் என்பவர் தமிழகத்துக்கு எதிரான செயலை செய்யக்கூடியவர். மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்றாரு, காவிரியிலிருந்து தண்ணி தரமாட்டேன்னு சொல்றாரு. அவரப்ப நீங்க சந்திச்சு கூப்பிடுறீங்கன்னு சொன்னா ஏன் நீங்க தண்ணி கொடுக்கறதுக்கு போய் கூப்பிடல? ஏன் நீங்க அணையை கட்டக்கூடாதுன்னு போய் நேரில் போய் சந்திச்சு சொல்லல? இங்கே நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காருல, போக வேண்டியது, துரைமுருகன் போக வேண்டியதானே, போயிட்டு சொல்ல வேண்டியதானே. அப்ப இதுக்கு மட்டும் போறீங்க, இங்க இருந்து ஃபிளைட் ஏறி சந்திச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுறீங்க. மேகதாது அணை கட்டக்கூடாது, அது எங்கள் உரிமை பேச வேண்டியதானே, ஏன் பேசல? இப்ப கேரளா எடுத்துங்க, பினராயி விஜயன் வராரு, அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் இங்க கொட்டுறான். நீ இப்ப அங்க போய் கேட்டியா? இங்க ஒரு கூலி அமைச்சு அந்த முதலமைச்சரை பார்த்து ஏங்க இங்க கொட்டுறீங்க, கொட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னியா? இங்க ஒரு அறிக்கை பேப்பர் மட்டும் தான் கொடுத்த, லெட்டர் மட்டும் தான் கொடுத்த. அப்போ உன் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு, உன் கட்சிக்கு ஒரு பாதிப்புனா மட்டும் நீ நேரில் போய் சந்திப்ப. மக்களுக்கு ஒரு பாதிப்புனா வாய் முட்டு அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவீங்களா? நீங்க அங்க கேட்டுக்கணுங்க. இங்க ஒரு குழு அமைச்சு பினராயி விஜயனை கேட்டுக்கணும். நீ என்ன கேட்டுக்கணும்? மருத்துவ கழிவுகளை கொட்டுறீங்க, கொட்டக்கூடாதுங்க, இங்க தடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏன் சொல்ல? ஆனா அவர் அவருடைய கடிதத்தின் மூலமாக அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு தானே சொல்லுங்க. அப்ப இதுக்கு மட்டும் நேரில் அறிக்கை, இதுக்கு மட்டும் நேரில் போனீங்க. அப்ப இதே ஒரு கடிதம் மூலமா கொடுக்க வேண்டியதானே? கடிதம் தானே சார் எழுதணும். இல்லையா? இங்க குழு அமைக்க ஒரு அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதி தானே அனுப்பிச்சு. அதே தாங்க இங்கேயே பண்ணிருக்கணும். நீங்க இப்ப ஒரு ஒண்ணு கட்டி போல இப்ப வர்றாரு இல்லையா, இங்க நீ வற்புறுத்துவீங்களா அவர்கிட்ட? முடியாது. வராங்கல்ல, இப்ப இந்த கூட்டுக்குழு முடிஞ்சு தனியா சந்திச்சு ஐயா எங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துருங்க, ஐயா மேகதாதுல ஆனால் கட்டாதீங்க, நாங்கள் அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு பேசுவீங்களா? நமக்கு தேவைன்னா நம்ம தான் சார் போய் பேசணும். யாரு? இது நமக்கு தேவையானது தான் நான் சொல்றேன். அதுதான் சார். இப்போ அவங்க இங்க வராங்க அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இங்க பேச முடியாது. நான் என்ன கேட்கறேன், நீ அப்பயே என் பேசலன்னு கேட்கறேன். நீ கடிதம் தான் அனுப்புன. இப்போ உன்னுடைய கூட்டுக்குழுக்கு மட்டும் நேரடியாக உங்களோட அமைச்சர் குழு அமைச்சர்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அமைச்சர் போனாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கழிவுகள் கொட்டும் போது எங்க ஒரு அமைச்சர் அமைச்சிருக்கணும். வேண்டாங்க தடுத்து நிறுத்துங்க, லெட்டர் எழுதுக்கு பதிலாக ஒரு குழு அனுப்பியிருக்கணும். அதே போல கர்நாடகாவுக்கு ஒரு குழு அனுப்பியிருக்கோம். ஏன் அனுப்பல? அப்போ சுயநலம். மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி திமுக கிடையாது. இந்த ஆட்சி மக்களுக்காக நடக்கல, அந்த குடும்பத்துக்காக நடக்குது. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கருப்பு கொடி போராட்டம் கண்டிப்பா ஏற்கனவே நடந்தது போல எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இந்த பேரணிக்கு நாங்க அனுமதி கேட்டோம். எதுக்கு? டாஸ்மாக் முற்றுகை பேரணிக்கு அனுமதி கேட்டோம். அனுமதி கொடுக்கல. நீங்க அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா அரை மணி நேரத்துல பேரணியா போய் முற்றுகையிட்டு அவங்க கிளம்பி போய் வீட்டுக்கு போயிருப்பான். கரெக்டா? அன்னைக்கு நீ அனுமதி கொடுக்காதனால காலையில இருந்து ட்ரெயின்ல இருந்து இறங்குற ஒயிட் சட்டை போட்டிருக்கானா, ட்ரெயின்ல இருந்து இறங்குற கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கானான்னு ஒவ்வொரு பாஜக பின்னாடியே போலீஸ் அலைய விட்டது யாரு? இந்த அரசு தானே. நீ அனுமதி கொடுத்தது தேவையா? அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாஜக பின்னாடியே சுத்துறான், ஒவ்வொரு தொண்டன் பின்னாடியே சுத்துறான். எங்கேயாச்சும் அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணிட போறான், கருப்பு கொடி காட்டிட போறான், ஒவ்வொரு தொண்டன் பின்னாடி யார் சுத்துறான்? போலீஸுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல போலீஸ் பிஜேபி காரன் பின்னாடி சுத்ததா போலீஸோட வேலையா? அவனுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒவ்வொரு முறையுமே நீ பிஜேபிக்கு நீ அனுமதி கொடுக்காதனால போலீஸ் தான் அலைக்கழிக்கப்படுகிறான், பிஜேபி காரன் கிடையாது. இதனால மக்கள் என்ன பண்றான்? ஏன் இவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களோட தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்ன போராட்டம்? காங்கிரஸுக்கு அனுமதி கொடுக்குறான், விடுதலை சிறுத்தைகள் அனுமதி கொடுக்குறாங்க, ஏன் பிஜேபி கொடுக்க மாட்டீங்க? இது பிஜேபிக்கு தான் நன்மை. இப்போ போலீஸ் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி போலீஸ் சென்னைக்கு வந்துட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. ஒவ்வொரு பாஜக தொண்டனும் பஸ்ஸில் ஏறி பார்க்கறான், எவனா வெள்ளை சட்டை போட்டுருக்கானா, காவி போட்டிருக்கானா, இதான் அவனுக்கு வேலையா? என்னைக்குன்னா இது மாதிரி அக்யூஸ்ட் தேடி இருக்கியா? ஸ்காட்லாந்து காவல்துறை மாதிரி செயல்படுதுன்னு சேகர் பாபு சொன்னது போல செயல்படுறாங்களே. ஆமா, பிஜேபி தொண்டனை பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க செயல்படுவாங்க, குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு செயல்பட மாட்டாங்க. இங்க பாருங்க, ஞானசேகரன் அன்னைக்கு கட்டு போட்டிருந்தார். ஞானசேகரன் தெரியுமா? நேற்று கோர்ட் வரும்போது எப்படி நடந்து வர பார்த்தீங்களா? அந்த பெரிய கட்டு போட்டு தான் இப்ப நடந்து வர முடியுமா? முடியாது. அப்ப அது போலி ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஞானசேகரன் அவ்வளவு பெரிய கட்டு போட்டு நீங்க போட்டோ போட்டு காமிச்சீங்களா அந்த காலை?
அந்த சாருக்கு வந்து இமீடியட்டா சரியாகணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கூட பார்த்துருக்கலாம். எப்படி பார்க்க முடியுங்க? அது அவருக்கு மட்டும் பார்ப்பீங்களா? இன்னைக்கு கூட நீங்க கால் உடைக்கப்பட்ட கைதி, கை உடைக்கப்பட்ட ஜெயிலில் இருக்கிறான், கோர்ட்டுக்கு வரும்போது கட்டோட தான் வரான், இவனுக்கு முன்னாடி போனவங்களாம், இவருக்கு மட்டும் எப்படி குணமா இவ்வளவு சீக்கிரம்? அப்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு யாரோ ஸ்பெஷல் சார்? இல்ல கொடுத்துருக்கலாமே. அதான் ஏன்னு கேட்கிறப்ப இவ்வளவு பெரிய குற்றவாளி நேத்தி கூட ஒரு கேஸ் அவங்க மேல திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க, நேத்து ஒரு கேஸ் புதுசா போட்டிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு நீங்க உடனே குணப்படுத்தணும். அப்போ திமுக காரனா ஒரு சலுகை, மற்றவனா ஒரு சலுகையா? அப்போ டோட்டலாகவே இந்த திமுக என்பது அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பொதுமக்களுக்குன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த உதாரணம். இன்னைக்கு நாளைக்கு வர எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க இல்லைங்களா, எல்லாருமே ஒவ்வொரு காரணத்தில் நமக்கு வந்து துரோகம் இழைச்சவங்க தான். பக்கத்தில் இருக்க சந்திரசேகர் ராவாக இருக்கட்டும், இந்த இப்போ இருக்கக்கூடிய டிகே சிவகுமாராக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே நம்ம அண்டை மாநிலங்கள் எல்லாமே நமக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய மாநிலங்கள். அவங்கள நீ வந்துட்டு தண்ணி குடுன்னு கேட்க மாட்டேன், அங்கே ஒரு குழு அனுப்ப மாட்டேன், ஆனால் இப்போ மட்டும் ஒரு குழு அமைச்சு வர வைப்பீங்களா? என்ன அர்த்தம்? அப்படின்னா இனத்தோட தான் சேருங்க. ஆமாம், ஊழல்வாதி கூட தான் சேருவான். டிகே சிவகுமார் மேலே எத்தனை ஊழல் வழக்கு இருக்குன்னு தெரியும், பினராயி விஜயனுடைய இவங்க மேலே எத்தனை ஊழல் வழக்கு இருக்குன்னு தெரியும். அப்புறம் ஊழல்வாதி கூட தான் சேருவான். இவங்க கூப்பிட்டது எல்லாமே ஊழல்வாதியை தான். இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து நிறைய வாதங்கள் வந்து போயிருக்கு. கூட்டல் கழித்தல் கணக்குகளை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், முதல்ல பட்ஜெட்டுக்கான மக்களுக்கான பட்ஜெட் வேலைகளை வந்து மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பயங்கரமாக ஸ்டாலின் அவர்களையும் தங்கம் தென்னரசு அவர்களையும் வந்து சாடி இருக்காரு. இந்த கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் வந்து மறைமுக கூட்டணிக்காக தான் வந்து அவர் பேசினாதா அந்த ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இல்லையா? இல்லை, மறைமுகம்னாங்க, இதில் மறைமுகம் அது தெளிவாக இருக்குல்ல. இப்போது அதாவது ரெண்டு கட்சியுமே சொல்லிட்டாங்க, திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்கிறார், நம்ம அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, நிறைய கட்சிகள் மற்ற கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. திமுகவை பிடிக்காத அனைத்து கட்சிகளுமே நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாம திமுகவை வீழ்த்துவதற்கு கொள்கையை மறந்து ஒன்றாக இணைந்தால் தான் நடக்கும். அதுக்கு சீமான் கூட சொல்லியிருக்கிறார், அப்படி ஒரு விஷயம் நடந்தா நானும் அதில் உடன்படுவேன் சீமானும் சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டல் கழித்தல் கணக்கா நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பட்ஜெட்ல 9 லட்சம் கோடி கடன் அவங்க விட்டுட்டு போகும்போது 4 லட்சம் கோடி, இந்த 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி கடன் வாங்கி என்ன சாதிச்சிங்க? ஒண்ணுமே இல்லையே. இங்க இப்ப அடுத்த மாசம் வந்தா மின்சார பற்றாக்குறை வந்துடும். நமக்கு தேவை 14,000 மெகாவாட் வந்துடும், 15,000. ஆனால் நம்ம உற்பத்தி பார்த்தீங்கன்னா 11,000 மெகாவாட் தான் இருக்கு, மீதி 4,000 மெகாவாட் வெளியே கடன் வாங்கணும். கண்டிப்பா அப்படி இருக்கு. அந்த இப்போ 4 வருஷத்துல நீங்க என்ன கட்டமைப்பு உருவாக்குனீங்க மின்சாரத்துறையில்? அந்த 4,000 மெகாவாட்டுக்கு தேவையானது ஏதாச்சும் பண்ணிக்கலாம் நீங்க? அப்போ 9 லட்சம் கோடி நீ கடன் ஆயிருக்குன்னு சொன்னா எந்த ஒரு திட்டமும் நல்ல திட்டம் கிடையாது. அப்படி அது கேள்வி கேட்க தான் செய்வாங்க யாரா இருந்தாலும். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல பாமக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வேல்முருகன் அதை பத்தி பேசும்பொழுது தான் வந்து மாநில அரசை எடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வேல்முருகன் அவர்கள் வச்சிருந்தாரு. இப்போ செல்வ பெருந்தகை அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து மத்திய அரசு தான் இதை வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி திமுக சொல்லுது? ஏற்கனவே வாக்குறுதிகளில் சொல்லும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து மடைமாற்றம் செய்வதற்கு காரணம் என்ன? பயந்துட்டாங்களா, இல்லை வேல்முருகனை வந்து திட்டமிட்டு ஏதாவது பழி வாங்குறதுக்கான செயலா இருக்குமா? அது இல்லை, இது வேல்முருகன் மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேருந்தே ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். அதே போல் நம்ம கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார், ஜான் பாண்டியனும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் தெரியும் தமிழகத்தில் எவ்வளவு பேர் தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வன்னியர், எவ்வளோ பேர் கவுண்டர், இது தெரியும். இது வந்து மத்திய அரசு எடுக்க முடியாது. மத்திய அரசு இன்னும் சென்சஸே எடுக்கல. இந்த சென்சஸ்ன்றது அவங்க அறிவிச்சதுக்கு அப்போ தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பிறகு தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். முதல்ல நம்ம நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஸ்டேட் வாரி எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்ற கணக்கு எடுத்துட்டு அதை எடுத்து தான் வந்து தொகுதி மறுவரையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரிராஜன் எம்பி சொல்றாரு. அதை எடுத்து தொகுதி மறுவரையை வந்து செய்வாங்க, அதனால அது தேவையில்லை அப்படிங்கிறாரு. அது எப்படி தேவையில்லை? என்னங்க கதையா இருக்கு? இப்போ 6 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது நம்மளோட எம்பி சீட் எத்தனை? இப்போ அதேதான் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும், மாறாது. புரியுதுங்களா? ஆனால் இப்போ அந்த வட இந்தியாவை எடுத்துங்க, தென்னிந்தியாவை எடுத்துங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 75 சீட்டோ தான் உங்களுக்கு உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஆனால் அங்கே மக்கள் தொகை பார்த்தா 20 கோடி இருக்குது. இங்கே 40 சீட்டு இருக்குது, இங்கே 8 கோடி தான் இருக்குது. அப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது யார்? உத்தரப்பிரதேசம். ஆமாம், இங்கே நீ 8 கோடி மக்கள் தொகை வச்சுக்கிட்டு 40 சீட்டு வச்சுக்கிற, அங்கே 20 கோடி மக்கள் தொகை வச்சுட்டு அவன் எத்தனை சீட் வச்சிருக்கான்? 75 தான் வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது பாதிக்கப்படுறது அங்கே யாரு? நான் சொல்றது இது பழைய கணக்கு நான் சொல்றேன். அங்கேயே அப்பயும் 75 தான், இப்பயும் 75 தான். அப்போ அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுறது தப்பு கிடையாது. அப்ப இங்க நீங்க எப்படி நீங்க இன்க்ரீஸ் அதாவது இங்க குறையாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இங்க ஒரு சீட்டு கூட தென்னிந்தியாவில் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா
அங்கே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமான்றது எங்களுக்கு தெரியாது. மக்கள் தொகை கணக்கெடுத்தப்படி தான் தெரியும். அதுவும் இப்போதுக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா 2029 தான் தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை. பார்லிமெண்ட்டில் பேசினாங்களா அதை பற்றி? இல்ல. எந்த அமைச்சராவது பேசினாரா? அமித்ஷா பேசினாரா? ஏன்னா அவர் தான் பண்ணணும் இந்த வேலையை. உள்துறை அமைச்சர் தான் இந்த வேலையை செய்யணும். அவர் பேசினாரா? இல்ல பிரதமர் ஏதாச்சும் சமிக்கை கொடுத்தாரா? இதை பத்தி யாருமே எதுவுமே சொல்லாம நீங்களா ஒரு கூட்டுக்குழு அமைச்சு நீங்களா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி நீங்களா எல்லாரையும் வர வச்சுன்னு சொன்னாக்கா அது பேர் என்ன? முந்திரி கொட்டத்தானே நீ பண்றதுதான் முந்திரி கொட்டை. ஆனா அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல சொல்லிட்டாங்களே, அதுக்கான அனுமதியும் மறுத்துட்டாங்க இல்லையா? ஆமா, ஏங்க இல்லாத ஒரு விஷயத்தை பேசினா பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏங்க ஒரு அரசாங்கம் ஒரு மசோதா நிறைவேற்றி இருந்தாக்கோ இல்ல இந்த இத்தனாம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும், அதன் பிறகு உங்களுக்கு தொகுதி மறுவரையன் வரும்னு ஒரு தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலோ நீங்க இதை பத்தி பேசலாம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, மாநில அரசு தான் செயல்படணும். ஆனா திமுக மத்திய அரசு தான் ஒப்புதல் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அதாவது மாநில அரசு தான் செய்யணுங்கிற மத்திய அரசு சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இங்க இருந்து கேஸ் போட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நிறைய ஸ்டேட்ல இருந்து கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, மத்திய அரசு ஒரு விளக்கம் கேட்கறாங்க. அப்ப மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த மாநிலம் நடத்த வேண்டும், அந்த மாநிலத்தில் தான் அதுக்கான முழு அதிகாரம் முழு உரிமை இருக்கு, அதனால அவங்க தான் பண்ணணுங்க. மத்திய அரசு விளக்கம் கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு நீங்க மத்திய அரசு கிட்ட அனுமதியே கேட்க தேவையில்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்களே நடத்திக்கலாம். அவங்க உங்க ஸ்டேட் அப்பதான் பீகார் நடத்தினாங்க. ஆனா சட்டப்பேரவையில இன்னைக்கும் அதை பத்தி தானே பேசுறாங்க. ஆனா காங்கிரஸும் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாமக ஜி.கே. மணி எம்எல்ஏ அவர்களும் பேசும்பொழுது அதுதான் சொல்லியிருந்தாரு. மற்ற கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகளும் அதை தான் வேணுங்கிறாங்க. திமுக அதை மறுப்பதற்கு காரணம் என்ன சார்? அதாவது இப்போ திருமாவளவனுக்கு 2 சீட்டு தான் கொடுப்பாங்க, கரெக்டா? இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாக்கா தலித்களுடைய ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு என்னுடைய மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ எனக்கு 2 சீட்டு கொடுத்தா பத்தாது, எனக்கு எத்தனை சீட்டு வேணும்னு யார் கேட்பா? திருமாவளவன் கேட்பார். அது ஒரு காரணம். 2வது காரணம், இப்போ இவர் நம்ம ராமதாஸ் காரன் வச்சுக்கலாம், ஐயார் காரன் வச்சுக்கலாம், அவரும் எவ்வளோ வன்னிய வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அவரும் எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஜாதி கட்சிகளும் அதை உயர்த்தி கேட்பதற்கோ இல்லை கம்மியாக இருந்ததுன்னா தாழ்த்தி கேட்பதற்கோ ஒன்று. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இத்தனை இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவர் இன்றைக்கி இப்போ 90% இல்லை, அதாவது ஒரு 34 அமைச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு பேசும் அமைச்சர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 18 பேர் தெலுங்கு பேசும் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இடம் கிடைப்பது கஷ்டம். நாளைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இவங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா அந்தந்த பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அமைச்சரவே அலர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இவர் இஷ்டத்துக்கெல்லாம் அலர்ட் பண்ண முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி தொடர்ந்து இவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதன் காரணமாகத்தான் இவங்க இதை எதிர்க்கிறாங்க. இது திமுகவுக்கு பிரச்சனையாக வரும். ஆமா, திமுகவுக்கு தான் பிரச்சனையா வரும். ஆளும் கட்சியே தெலுங்கு தான் அப்படிங்கிறது. ஆமா, அதனால திமுகவுக்கு தான் இது பிரச்சனையா வரும். இப்போ இத்தனை ஜாதிகள் இங்க இருக்கும்போது இத்தனை ஜாதிகள் இத்தனை சீட்டு கொடுத்தாகணும். அப்போ கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்? போராட்டம். அவங்க கூட்டணி வரமாட்டான். அப்போ கடைசி வரைக்கும் இவங்களை கூட்டணி உள்ளே வச்சிருக்கணும்னாக்கா இதுதான். அதனால தான் கொள்கையிலேயே அவங்களுடைய கோரிக்கைகளையும் வச்சாங்க. யாரோட கோரிக்கையில? அவங்களுடைய வாக்குறுதிகள்லயும் அதை தானே சொல்லியிருந்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் தான் சொன்னாங்க, ஆனா செய்யல. அவங்க 516 526 கொடுத்தாங்க, அதுல 10-15 கூட இவங்க நிறைவேற்றல. அப்புறம் இதை மட்டும் இவங்க நிறைவேற்றுவாங்க. அதாவது இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியா வேறு நாடு போலவும் தமிழ்நாடு வேறு நாடு போலவும் அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால தான் இந்த ரூவை கூட கொண்டு வந்தாங்க. ரூவே தமிழ் எழுத்து கிடையாது. ஆமா, ருப்பியாங்கிறதே உங்களுக்கு சமஸ்கிருத எழுத்து தான். நான் என்ன சொல்றேன், நீ அதுல மாத்தனல, இந்த இதில் மாற்றுங்கிற அவர் கூப்பிட்டு இதில் என்ன இருக்குது? ரூனா இருக்குது இல்லை, என்ன இருக்குது? ஒரு தமிழன் கண்டுபிடிச்ச உதயகுமாரில் தமிழன் கண்டுபிடிச்ச சிம்பிள் இருக்குது. இதில் மாற்ற முடியுமா உன்னால? முடியாது. இதை நீ மாற்றி காமிச்சிட்டுனாக்கா நீ என்ன ஒன்றா சொல்லி நான் ஒத்துக்கிறேன். நீ மாற்ற பார்க்கலாம். இந்த நோட்டை மாத்திட்டா அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் செல்லாதே சார். தெரியுது இல்ல? அப்பா நீ உன்னோட பட்ஜெட் உரையில உன்னோட பட்ஜெட் கவர்ல மட்டும் ரூன்னு போடுறிய, முடிஞ்சா இதுல மாத்தத்துக்கு ட்ரை பண்ணு. முடியுமா உன்னால? இதையும் ஒரு பிரச்சனையா கொண்டு வரதுக்காக தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, அது எப்படி கொண்டு வர முடியும்? ஏங்க இந்தியாங்கிறது ஒரு நாடுங்க, நீ ஒரு ஸ்டேட், நீ ஒரு மாநிலம். நீ இன்னைக்கு போயிடுவோம், நாளைக்கு இன்னொருத்தன் வருவான். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. நீ இன்னைக்கு இந்தியாவிலேருந்து இந்தியாவை தனியாக பிரிச்சுட்டு நீ தமிழ்நாடு தனியாக பிரிச்சு எடுத்துட்டு போனால் முடியுமா? இப்போ ரூன்னு மாற்றிட்டாக்கா அது ஒன்று யாரை மதிப்பாங்களா? அதை இந்த நோட்டில் மாற்றி பாரு. நீ இங்கேருந்து நீ கொடுக்குறல்ல, எல்லாருக்கும் நீ பணம் கொடுக்குற, ரூ இந்த இடத்துல தானே கொடுக்குற. ஆமாம், ரூ நீ கொடுக்குற நீ கிடையாது இல்லையா? உன்னோட இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நோட்டில் இந்த சிம்பிள் தானே இருக்கு. மாற்று முடிஞ்சா மாற்று. அந்த அளவுக்கு மக்களை முட்டாள் நினச்சிட்டாங்க. நாங்கள் பைத்தியக்காரனா நாங்கள், எங்களுக்கு தெரியாது. நீ அதாவது மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையை செய்ய எங்களுக்கு தெரியும். இந்த ரூன்னு போட்டு காட்டு. நீ ஒரு நோட்டை அச்சடியை பார்ப்போம், முடியுமா உன்னால? அச்சடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீ எங்க இருப்ப நாங்க சொல்றோம். முடிஞ்சா அச்சடியை பார்க்கலாம். நீ இந்த ரூவை இந்த எழுத்துல மாத்துங்க.
ரூபா நோட்டில் முதலமைச்சர் அவர்களை அன்பான வேண்டுகோள் நான் வைக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு, நீங்கள் எப்படி உங்களோட பட்ஜெட்டில் உங்களுடைய கவரில் அங்கே அந்த ரூன்ற எழுத்து போட்டிங்களோ அதே போல் தமிழகத்தில் புழங்கக்கூடிய அனைத்து நோட்டிலுமே அந்த ரூன்ற எழுத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சால் நீங்களே ஒரு மிஷினை வச்சு நோட் அடித்து அந்த ரூ எழுத்து போடுங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். எந்த நோட்டு செல்லும் எந்த நோட்டு செல்லாது நாங்கள் சொல்கிறோம். அது பொம்மை நோட்டை நினச்சிக்கோங்க. பொம்மை நோட்டு தாங்க. முதலமைச்சரே பொம்மை தானே. அவர் சொல்லிக் கொடுக்குற புத்திசாலி இல்லை. அதாவது சொல்லிக் கொடுக்குற புத்திசாலியாக இருந்தால் தான் இவரும் புத்திசாலித்தனமாக இருப்பார். அவன் சொல்லிக் கொடுக்குற எவனே தெரியல. நீங்கள் எல்லாருமே சொல்கிற கருத்து அதுதான். முதலமைச்சருக்கு யார் தான் ஆலோசனை சொல்கிறானே தெரியலையே, ஒவ்வொன்றும் தப்பாகவே செய்கிறாரேங்கிறதா நீ குற்றச்சாட்டு. சரி, துணை முதல்வர் எங்க சார்? அதுதான் காணும். அதை தான் நானும் கேட்குறேன். அவர் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட, என்ன ஐயா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தாலே நம்ம ஜெயிச்சிருவோம், ஏன்னா உன்னால தான் பிரச்சனைக்கு காரணமே, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவர் என்ன சார் அண்ணாமலையை சீண்டாத. அடிக்கடி எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தை தவிர அவர் பயன்படுத்துறதே இல்லையே சார். அண்ணாமலை கடைசி அண்ணாமலையை சீண்டினதோ கடைசி. அதுக்கப்புறம் அவர் காணவே காணும். அண்ணாமலைனாலே தெரிச்சு ஓடுறாங்க இன்னைக்கு. கனிமொழியிலிருந்து யாராக இருந்தாலும் சார் அண்ணாமலை விட்டு கேட்டிருக்காருன்னாக்கா வரேன் கிளம்புறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதாவது தவிர்க்க முடியாத சக்தியாக நீ அண்ணாமலை மாறிட்டாருங்க இன்னைக்கு. அதாவது இந்த டாஸ்மார்க் ஊழலாக இருக்கட்டும், இந்த தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்க, இது எல்லாத்தையுமே உடைச்சது இவர் தான். நீ சொல்கிறதெல்லாம் போயிடா, நீ சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு உடைச்சது இவர் தான். அவங்ககிட்ட இப்போ உண்மை எதுவுமே இல்லை பேசுறதுக்கு, பொய்யும் எதுவும் கிடையாது. கூட சுற்றிட்டு இருக்கிற அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்களே. அதுதான் காரணம். மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையில் படுதோல்வி. அவங்க ஏதோ 1967 நினைச்சுருக்காங்க தமிழ்நாட்டை. இப்போ அப்படி இல்லை, தெளிவாயிட்டாங்க மக்கள். மெஜாரிட்டியான மக்கள் இன்னைக்கு மும்மொழி வேணும்னு சொல்லிட்டான் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு மொழியை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இந்த வேல்முருகன் என்ன பேசுறாரு மொழியை பற்றி? இன்னைக்கு பேசுறாரு பார்த்தீங்களா? இல்லை. அப்போ மொழியை பற்றி இன்னைக்கு ஏன் திருமாவளவன் பேசுறாரா? இல்லையே. விஜய் கூட இப்போ பேசுறது கிடையாது சமீபத்தில். இல்லை. ஏன்னா மும்மொழி கொள்கையில் முழு வெற்றி பிஜேபிக்கு. மக்கள் தயாராகி விட்டார்கள். 90% மக்கள் எங்களுக்கு மும்மொழி வேணும்னு சொல்லிட்டான். திமுக காரனே ஒத்துக்கிறான். கையெழுத்து போனோம், திமுக காரன் கையெழுத்து போடுறான். ஆனால் பரவாயில்லைங்க, என் பசங்க மும்மொழி வேணுங்க அப்படிங்கிறான். அப்போ மாறிடுச்சு, களமே நீ மாறிடுச்சு. இனி எதை வச்சு அரசியல் பண்ணலாம், அந்த அரசியல் களம் இன்று மாறிவிட்டது. இன்னைக்கு இந்த மொழியால் தான் நீ பிஜேபி 2026 மிகப்பெரிய வெற்றி பெற போகிறாங்க.